இந்த நெல்லிக்காய், கருவேப்பிலம்லாம் சாப்பிட்றோம். பொதுவாக ஒரு பழங்கள், காய்கறி, சில உணவுகளை நம்ம வந்து இயற்கையாக சாப்பிடும்போது சில நோய்களுக்காக இது நல்லது அப்படின்னு சொல்லி தராங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். இப்போ நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்றீங்க கருவேப்பிலையோட அப்படின்னா, தலைமுடி கொட்டுது அதனால நாங்கள் இது சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. பொதுவாக அந்த தலைமுடியை மட்டுமே இந்த நெல்லிக்காயும் இந்த கருவேப்பிலையும் பார்த்துக்காது. கருவேப்ப இலை, கருவேப்பையும் சேர்த்து பார்த்துக்கும். இந்த நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி தரும். ஸோ லிவரை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும். பாருங்க, நம்ம உணவுன்றது ஏதோ ஒரு விஷயத்துக்காக சாப்பிடணும்னு நம்ம நினைக்கிறோம். பல விஷயங்களை நம்ம சரிபடுத்திக்குது. இதேமாதிரி கருப்பு திராட்சை சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ரத்தம் நிறையா உற்பத்தி ஆகும்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை, ரத்த செல்லணுக்களை புதுப்பிக்கிறது, உடலில் இருக்க உறுப்புகளை வந்து புதுப்பிக்கிற வேலையை வந்து ஒரு இயற்கையான உணவுகளுக்கு வந்து இருக்குது. நம்ம ஏதோ ஒரு உணவை ஒரு விஷயத்துக்காக நம்ம நினச்சி சாப்பிட்றீங்க. ஸோ அந்த உணவு பல விஷயங்களை நம்ம உடலுக்குள்ள செய்யுது. ஆனால் ஒரு மருந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம சாப்பிட்றோம், ஆனால் பல நோயை உருவாக்குது அப்படின்றத இந்த உணவுக்கும் இந்த மருந்துக்குள்ள வித்தியாசங்களை நம்ம இன்ன வரைக்குமே உணரவில்லை. ஸோ உணவு என்பது உடலுடைய அடிப்படை தேவையாக இருக்குது. உடலுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எந்த மருந்து மாத்திரைகளும் எனர்ஜியும் கொடுக்காது. உடலுக்கு தேவையானது பொருள் அல்லாது, உடலுக்கு வேண்டாத ஒரு ஒவ்வாமை தரக்கூடிய ஒரு பொருளை தான்